தாவேகா திமுக இடையேதான் போட்டி என்று நேற்று நடிகர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்று தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவரும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினருமாகவும் இருந்த மூத்த அரசியல் தலைவர் தனியரசு நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் தமிழக அரசியல் தேர்தல் களம் எவ்வாறு இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அரசியல் போக்குகள் குறித்து நாம் இந்த சிறப்பு அரங்கில் விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்று முதலமைச்சரை சந்தித்து விட்டு சூட்டோடு சூட்டாக அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை புரிந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இந்த தேர்தல் களமானது நீங்கள் மக்களை தொடர்ந்து சந்தித்து வருவதால் கேட்டுக்கொண்டு உங்கள்கிட்ட அந்த முதல் கேள்வியை வைக்கிறோம். இந்த தேர்தல் களமானது மக்கள் மனநிலையில் இந்த ஒரு மாற்றம் ஏதாவது தென்படுகிறதா சார்? ஆளும் கட்சிக்கு ஒரு எதிர்ப்பு அலையோ அல்லது ஒரு ஆதரவு அலையோ, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த முறை? நல்ல கேள்வியா. ஆனால் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல் சூழல் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கூட இல்லை, ஒரு 5 மாதங்கள் இன்னும் சொல்ல போனால் களம் தயாராகிறதுக்கு இன்னொரு 3 மாதங்கள் இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டினுடைய இப்போ 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அந்த களம் சூழல் ஆளுகிற கட்சி தொடர் வெட்டியை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது, அதிமுக ஆட்சி இருந்த பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்ற தேர்தலில் எல்லாம் முழுமையான வெற்றியை பெற்றுக்கொண்டே வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் முழு வெற்றியை பெற்ற பிறகும் கூட 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சியை அமைக்குமா? இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. ஆனால் அது அரசுக்கு இப்பொழுது அரசின் மீது, ஆட்சியாளர்கள் மீது, தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லது வாக்காளர் பெருமக்களுக்கு ஏதேனும் எதிர்ப்பு அல்லது குறை, அவர்கள் மீது கோபம் வந்திருக்கிறதான வரல. அதை நம்ம கவனமாக நுட்பமாக பார்க்கலாம். எதிர்ப்பலை பெரிய அளவில் இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இல்லவே இல்லை. அப்போ எதிர்ப்பு இல்லை, அரசாங்கத்தின் மீதும் ஆட்சியாளர் மாண்புமிகு முதல்வர் மீது எந்த கோபமும் இல்லை. அதற்கு மாறாக பரிவு இருக்கிறது. அரசின் மீது ஒரு பரிவும், ஒரு முதல்வர் ரொம்ப மென்மையானவர், ஒரு இந்தியாவிலேயே ஒரு மூத்த அரசியல் தலைவராகவும் ஒரு ஜனநாயகவாதியாகவும் மிகுந்த பொறுப்புணர்வோடு நிர்வாகத்தை நடத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அமித்ஷா அரசினுடைய மத்திய அரசு, ஒன்றிய அரசு எந்த உதவியையும், கிடைக்க வேண்டிய உரிமையையும், சலுகைகளையும், திட்டங்களையும், அதற்கான நிதியையும் தர மறுத்த பொழுது கூட மிகுந்த நிதானத்தோடு, இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பாங்கோடு திமுக அரசை, ஸ்டாலினுடைய அரசை, தளபதியுடைய அரசை அவர்கள் அணுகிய பொழுது கூட ஆளுநர் RN ரவி போன்றவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இயற்றப்பட்ட சட்டங்கள் முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தராமல், மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல், அரசாங்க இயந்திரத்தை அதனுடைய இயல்பான அந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்த திட்டமிட்டு அவர்கள் சரி செய்த பொழுது கூட அரசு தடுமாறாமல் இந்த அரசை நடத்துகிற ஒரு பக்குவமான முதிர்ந்த அரசியல் தலைவராக, முதல்வராக நம்முடைய முதல்வர் தளபதி இருக்கார். ஆனால் பாஜக எதிர்ப்பு அரசியல் மட்டுமே 2021 அது ஓகே, அந்த எதிர்ப்பு அரசியலை அவங்க முன்னெடுத்தாங்க. அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இங்கு தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் எடுப்பார்கள், கட்சிகளை உடைப்பார்கள் என்ற ஒரு கருத்து முன்னெடுத்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அது 2021 ஓகே. 2024 சரி. 2026 அதே பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பது திமுக கூட்டணிக்கு பலனளிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நாடு தழுவிய அளவில் யார் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்காகவும், சட்டபூர்வமான உரிமைகளுக்காகவும், சட்டமன்ற பேரவையினுடைய உரிமைகளுக்காகவும் யார் அந்த உரிமைகள் எல்லாம் கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் அனுபவித்து வந்த ஒரு அரசு அல்லது மக்கள் அல்லது நிறுவனங்கள் அல்லது அரசியல் கட்சிகள் யாரால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் மத்திய, ஒன்றிய பாஜக, மோடி, அமித்ஷா அரசால் பாதிக்கப்படுகிற பொழுது இந்த பாதிப்பில் இருந்து மக்களை பாதுகாப்ப, நாட்டை பாதுகாக்க, வாக்காளர்களை பாதுகாக்க ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக இயக்கமாக இயங்கக்கூடிய அல்லது ஆரோக்கியமான ஜனநாயக இயக்கங்களின் ஒரு கூட்டு இயக்கமாக இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்குங்கிறதுனால அப்போ நீங்கள் அந்த பாஜகவை தவிர்த்து விட்டு இங்கே அரசியல் களம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை.